உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கவலைகளையும் தூக்கி போடுங்கள். உங்களுக்கு இன்பம் என்ற ஒன்றை கொடுப்பதற்கு நான் இங்கு ஆவலோடு காத்திருக்கிறேன். உங்களுடைய ஏக்கம், கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு நிரந்தரமாகவே போகட்டும். நான் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள். இதுவரைக்கும் நீங்க பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களுக்கும் மருந்தாக நான் நிற்பேன். நீ துவண்டு கிடக்கும் நேரத்தில் உன்னை தாங்கி பிடிக்க நான் வருவேன். இந்த சாய், பயமில்லாமல் இருக்கலாமே என் தங்கமே. உன்னுடைய வாழ்வில் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் மரியாதை, எந்த இடத்தில் உனக்கு மரியாதை இல்லையோ அங்கு போய் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் மரியாதையை நீ இழந்துவிட்டாய் என்று வைத்துக்கொள். அப்புறம் எப்பொழுதும் திரும்பவும் கிடைக்காது. ஒரு முறை உன்னை இலக்காரமாக பேசியவர்கள் அடுத்தடுத்த முறையும் உன்னை எப்பொழுதும் இலக்காரமாகத்தான் பேசுவார்கள். அதனால் ஒரு முறை ஒருவன் உன்னை காயப்படுத்துவது போல பேசினால் அடுத்த முறை அவனை பார்க்கும் பொழுது நீயே தள்ளிப்போ. ஏனென்றால் எல்லோருக்கும் மத்தியில் உன்னை பெயரை சொல்லி கூப்பிடுவது, அதாவது உன்னுடைய வயது குறைந்தவர் உன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவதோ, உன்னை தேவையில்லாமல் உன்னை திட்டுவதோ, தேவையில்லாமல் உன்னிடம் இல்லாத ஒன்றை சுட்டிக்காட்டி பொது இடத்தில் உன்னை அசிங்கம் செய்வதோ, இது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல. ஆனால் சிலர் அப்படித்தான் உன்னை செய்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் சிரித்து கொண்டு இல்லாமல் அங்கிருந்து நீ ஒதுங்கி வருவது மிகப்பெரிய ஒரு நல்லதொரு காரியமாகவே இருக்கும். நீ, உன்னுடைய குடும்பம் அனைவரும் நிச்சயமாகவே நல்லபடியாக இருப்பீர்கள். இன்று சில நேரத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் நடந்துவிட்டது என்றால் அதெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் நிம்மதியோடு இருக்கும் வழிகளை பாருங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்கிறது. அனைத்து விதமான கஷ்டங்களையும் அடியோடு எடுத்து இன்பம் என்ற ஒன்றை கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் தெளிப்பேன். இந்த சாய்க்கு எப்பொழுதும் பிள்ளைகளை அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைப்பது மட்டுமே தான் இஷ்டம். எந்த ஒரு நேரத்திலேயும் தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்த வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயமாக சத்தியமாக எண்ணம் அல்ல. நீங்கள் நினைப்பது எல்லாம் தவறே. காலம் உங்களுக்கு நிச்சயமாக நான் யார் என்பதை புரிய வைக்கும். இன்று நீங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே பலவிதமான சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் பொழுது நம் தெய்வத்தை தேவையில்லாமல் திட்டுவிட்டோமே என்று நினைக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். என்னை பேசியதினால் என்னை எப்பொழுதும் எல்லா நிலைமையிலேயும் நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவீர்கள். ஆனால் கஷ்டமென்று வந்தவுடன் அப்படியே கீழே போட்டு உடைத்து விடுவீர்கள். இனிமே எந்த நிலைமையிலேயும் என்னை நீங்கள் எப்பொழுதும் தூக்கி போட்டு உடைக்க மாட்டீர்கள். எல்லா நிலைமையிலேயும் எனக்கு சாய் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு தான் இருப்பீர்கள். நலமும் வளமும் எல்லாம் உனக்கு கிடைத்து உன் வாழ்வில் இன்பத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கை அனைத்து விஷயத்திலேயும் துணையாக இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைப்பது என்னுடைய கடமை. என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் மீறவே மாட்டேன். புரிந்ததா என் தங்கமே? உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் அனைத்தும் நிறைவேறும் இந்த சாயின் மூலமாக. சாய் யாருக்கும் எப்பொழுதும் தொந்தரவு கொடுப்பவன் அல்ல. ஒவ்வொரு நபரையும் வாழ வைப்பவன் தான் இந்த சாய். சில பேருக்கு சில விஷயங்கள் புரிவது அல்ல, ஆனால் போக போக எல்லாமும் புரியும். நீ என்ன கேட்கிறாயோ, என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது அனைத்தையும் படிப்படியாக நடத்தி கொடுப்பது இந்த சாயுடைய வேலை. சொல்ல போனால்
உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளும் மட்டுமே தான் என்னுடைய மனதில் இருக்கிறது. நிறைய நேரத்தில் நீ என்னிடம் சொல்வாய், என்னை பற்றி யோசிப்பதற்கு யாருமே இல்லையே என்று. ஆனால் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா? உன்னை பற்றி யோசிக்க யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன்னை பற்றி யோசிக்க நான் உள்ளேன். உனக்கு தேவைப்படும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து தர நான் இருக்கிறேன். உன்னுடைய தோல்விகள், உன்னுடைய மனவேதனைகள், உன்னுடைய அனைத்து பாரங்களையும் என்னால் மட்டுமே குறைக்க முடியும். எந்த விஷயத்திற்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இன்பத்தையே உங்களுக்காக வந்து சேர்ப்பேன். எல்லா நிலையிலும் உங்களுக்கு நான் ஆதரவாகவே இருப்பேன். நீங்கள் கேட்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு இப்பொழுது வேண்டுமானால் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவாக நீங்கள் ஆசைப்படுவது, நீங்கள் கேட்பது அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் என்னுடைய பிள்ளை. உங்களை நல்லபடியாக வாழ வைப்பதும், கரை சேர்த்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு இடத்தை உங்களுக்கு நான் கொடுப்பதும் என்னுடைய கையில் இருக்கிறது. கூடிய சீக்கிரமாகவே அனைத்து விதத்திலும் வெற்றியாளனாகவே மாறுவீர்கள். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதெல்லாம் விடுங்கள். இதற்கு மேல் எப்படி இருக்க போகிறது, வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக அமையப் போகிறது என்பதை மட்டுமே கவனியுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக பாடுபடுகிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பாடுபடாமல் வேறு யார் பாடுபடுவாய்? நீங்கள் பாடுபடுவது ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீண் போகாது. அது எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிடும். நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் திருப்தியாகவே இருக்கும். இது இந்த சாயுடைய முக்கிய வாக்கு. கவலைகள் எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த கவலைகளோடு ஓடிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க முடியும்? எதையும் சாதிக்க முடியாது. அதனால் சாதிப்பாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு நீ வருவாய். நீ தொலைந்தது, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை துளைத்தாய் அல்லவா? நீ துளைத்த அந்த நாட்கள் எல்லாமும் கண்டிப்பாக உன் கூட வந்து நிற்கும். அதாவது நீ துளைத்த அந்த நாட்கள் எல்லாமும் மறுபடியும் உனக்கு கிடைக்கும். அதனால் நம்ம தொலைத்து விட்டோமே, இது நடந்து விட்டதே, அது நடந்து விட்டதே, அப்படி என்று எதையும் நினைத்து கலங்க வேண்டாம். நீ கலங்க மற்றவர்கள் சிரிப்பார்கள். மற்றவர்கள் எப்பொழுதும் நீ சிரிக்கிறியா, இதுதானே நான் ஆசைப்பட்டேன் என்று ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் வாழ்க்கையில் பேசும் அளவுக்கு இடத்தை கொடுத்து விடாதே. நீ உன் குடும்பம், உன்னுடைய குடும்பத்தில் சுற்றி இருக்கும், உன்னை நம்பி இருக்கும். நீ யாருக்காக வேண்டுகிறாயோ அவர்கள் எல்லோரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல, எந்த ஒரு தயக்கமும் அல்ல. எல்லாமும் நல்லதே. இன்பமும் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் வரும். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் யோகமும் வரும். புரிந்ததா? இன்பத்தை அனுபவிக்கவும் தயாராகிவிடு. எப்படி நீ துன்பத்தை அனுபவிக்க தயாராகவே இருந்தாயோ அதே போல இன்பம் வருகிறது, அதை அனுபவிக்க தயாராகு. இனி நீதான் உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஆள். நீதான் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து உன் வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்தில் உச்சத்தில் நிற்க வைப்பாய். எப்பொழுதும் உன் கூட இருந்து உன்னை ஒவ்வொரு நிலைமையிலேயும் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய் என்னுடைய வாக்கை நம்பி என்னுடைய கையை பிடித்து நடக்கும் உனக்கு நான் என்றுமே துணையாகவே இருப்பேன். என்னை நீங்கள் சாதாரணமான ஆள் என்று நினைக்க வேண்டாம். நான் சாதாரணமான ஆளும் அல்ல. எல்லோருக்கும்
நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும், நிறைய நிறைய மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு நபர் நிச்சயம் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான விஷயங்கள், கெட்ட விஷயங்களை நீக்கி இன்பத்தையே தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.